ஹாய் காய்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். எப்பவுமே சந்தோஷமா இருக்க வாழ்க்கையில் தொடர்ந்து முயற்சி செஞ்சுக்கிட்டே இருங்க. நன்றி. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற ஒரு பதிவு என்னன்னா, நாம் தொடர்ந்து யோக முத்திரைகளை தொடர்ந்து பார்த்துட்டு வந்துட்டு இருக்கோம். ஸோ அதில் இன்னைக்கு பார்க்க போகிற ஒரு முத்திரை என்னன்னா, ஆகாஷ்கா முத்திரை அப்படின்னு சொல்லலாம். அதாவது ஆகாயம் அப்படின்னு சொன்னால் வெட்டவெளி, ஸ்பேஸ் அப்படின்னு சொல்லுவோம். இது பஞ்சபூதங்களில் ஒன்று. இன்னொரு பஞ்சபூதமான இந்த பூமியில் ஏற்படக்கூடிய நெருப்பு புகையாக மாறி விண்ணை நோக்கித்தான் செல்லுது. காற்று அங்கிருந்து அப்படியே இங்கேயும் அப்படியே போய் ஆகாயம் உள்ளிட்ட ஃபுல்லாக பரவி கிடக்குது அந்த ஆகாயம். அப்போ நீர் ஆகாயத்திலிருந்து மழையாக கொட்டுது. அப்போ விண்வெளி என்றாலே பரப்புது தான். அப்போ உங்கள் உடல் கனம் குறைக்க, உடல் எடையை அல்ல உதவக்கூடிய ஒரு அற்புதமான முக்கியமான முத்திரை இது. அது மட்டும் இல்லாமல் உடம்புக்கு ஆகாய முத்திரை ஒரு தேவையான ஒன்று. ஸோ இன்னைக்கு பார்க்க போகிற முத்திரை ஆகாய முத்திரை. ஆகாய முத்திரைன்னா என்ன அர்த்தம்னா, உதாரணம், நம்ம உடம்புல நிறைய வெற்றிடங்கள்லாம் இருக்குது. அந்த வெற்றிடங்களுக்கான வெற்றி முத்திரை அப்படின்னு சொல்லலாம். அதுக்குள்ளே பயணம் பண்ணி சக்ஸஸ் பண்ணக்கூடிய வேலையை செஞ்சிட்ருக்கு. இப்போ உதாரணம், ஒரு பெண் ஒருத்தவங்க அவங்க வயிற்றில் கர்ப்பப்பையை நீக்கிட்டாங்க. அவங்க உடனே பயந்துட்டாங்க, ஏதோ விதமாக பயந்துட்டாங்க. உடனே கர்ப்பப்பையை எடுத்ததுனால அந்த இடத்துல வேறு ஏதாவது ஒரு உறுப்பை தங்கி ஏதாவது தங்கிட போகுது அப்படின்னு சொல்லி பயந்துட்டாங்க. அப்போ உடனே டாக்டர்ஸை சமாதானம் பண்ணி, அதெல்லாம் ஒன்றும் இல்லாமல் அது இடம் மாதிரிலாம் போகாது, அது அங்கேயே தான் இருக்கும், வேறு உறுப்புலாம் அங்கேருந்து வந்துடாது, அதனால் ஒன்றும் சமாதானம் பற்றி அமைச்சிட்டார். அப்போ அந்த இடத்துல இப்போ காலியாக இருக்கு. அந்த இடத்துல என்ன நடக்கும் அப்படின்னா, இந்த ஆகாயம் அந்த இடத்துல காலி இடத்தை பாதுகாக்குது, பேணி பாதுகாக்கிறது. ஸோ இதுதான் ஆகாய முத்திரை. எதோ இடத்துல ஸ்பேஸ் இருந்துச்சுன்னா அந்த ஸ்பேஸை கம்ப்ளீட் பண்ணி அந்த இடத்துல ஒரு ஓட்டத்தை உருவாக்கிக்கிட்டே இருக்கும். உடலில் உள்ள உறுப்புகள் அனைத்தையும் ஒரே அளவில் வச்சிருக்கிறதுக்கான உதவக்கூடிய ஒரு முத்திரை தான் இது. சரியாக ஜீரணத்தை நம்ம உடம்புல உருவாக்குறதுக்கும், உடல் கழிவுகளை, மலம், சிறுநீர், இது எல்லாத்தையும் ஆகாய முத்திரை தான் ஆளுது. அதனால் உடம்பு ஆரோக்கியத்தை மேம்படுத்துது. தேக சுத்தத்தை அதாவது தேக ஆரோக்கியத்தை ரொம்ப முக்கியம். அதை செய்கிறதுக்கான அற்புதமான முத்திரை இது. அது மட்டும் இல்லாமல் தியானம் செய்பவர்களுக்கு இந்த முத்திரையை ஒரு அற்புதமான வரப்பிரசாதம் அப்படின்னு சொல்லலாம். இப்போ இந்த முத்திரை எப்படி செய்யலாம்னா, நடுவிரல் நுனியையும் கட்டை விரல் நுனியையும் ஒன்றோடு ஒன்று தொட்டுக்கொள்கின்ற ஒரு முத்திரை. அந்த இவ்விரல் 2 விரல்களையும் அந்த நுனிகளால் தொடுவது மூலம், நடுவிரல் நுனி கட்டை விரல் அந்த நுனியை தொடுவது மூலம் ஆகாய முத்திரை உருவாக்கப்படுகிறது. இப்போ இப்போ எப்படி இருக்குன்னு நீங்கள் பார்க்கலாம், வீடியோஸில் எப்படி இருக்குன்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் அந்த முத்திரை எப்படி செய்கிறதுன்னு. இந்த நடுவிரலில் இதயத்துக்கு நெருக்கமானது அக்குபஞ்சர் மருத்துவத்தில் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, பெரிகார்டியம் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த இருதய அந்த உரையை குறிக்கும். அதனால் இந்த முத்திரையை இருதயத்துக்கு ரொம்ப நன்மையை தரக்கூடிய ஒன்று. சரி, என்னென்ன நன்மைகள் இதில் இருக்குது அப்படின்னு நீங்கள் கேள்வி கேட்கலாம். ஸோ அது உங்களுக்கு கேள்விக்கான ஒரு அற்புதமான பதில் இது. இந்த ஆகாய முத்திரை செய்தால் என்ன நன்மைகள், எல்லாருக்கும் ஒரு கேள்வி வரும். என்னென்னா, முதல்ல ஒன்று, இதயத்துக்கும் அதன் சுற்றி இருக்கக்கூடிய முழு பாதுகாப்பை ஏற்படுத்துறது தேவையான முக்கியமான முத்திரை இந்த ஆகாய முத்திரை. இந்த கார்டியாக் சொல்லப்படக்கூடிய இந்த இருதயம் சம்பந்தமான நோய்களுக்கு இந்த ஆகாய முத்திரை அற்புதமாக உதவுது. இந்த ஆஞ்சியோ, அது சம்மந்தப்பட்ட வலிகள் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாத்தையும் ஈஸியாக குறைக்குது, சரி செய்யுது கூட. அதிக ரத்த அழுத்தத்தை குறைக்கிறது, சம அளவுப்படுத்துது, இதய துடிப்பை சம அளவு கொண்டு வருது. அது மட்டும் இல்லாமல் இதை தினசரி செஞ்சோம் அப்படின்னா இருதய தசைகளை வலுப்படுத்துகிறது. இதயத்துக்கு உண்டாகக்கூடிய அந்த இறுக்கத்தை அந்த கன்ஜக்ஷன் சொல்லுவாங்க, அதை குறைக்குது. இது அற்புதமான முத்திரை. இது இவ்வளோதானா அப்படி ஒரு கேள்வி கிடையாது. இதை விட அற்புதமான விஷயங்கள்லாம் இந்த முத்திரையை செய்யும் பொழுது இருக்குது. அது என்னென்னா பார்க்கலாம். சில பேருக்கு காதில் இறைச்சலாக இருக்கும், ஏற்படும். அந்த சத்தத்தை சரி செய்யும். காது கேட்கக்கூடிய தன்மையை குறைஞ்சிருக்கும், அதை அதிகப்படுத்தும். காதில் வலி, காதில் சீழ்வடிதல் போன்ற பிரச்சனையை குணப்படுத்தும். காது கேட்கக்கூடிய திறனை அதிகப்படுத்தி தரும். காதில் அடைப்பு எதாவது இருந்துச்சுன்னா அதை சரிப்படுத்தும் இந்த ஆகாய முத்திரை. அது மட்டும் இல்லாமல் உடம்புல கழிவு, அதாவது இந்த டாக்ஸின் மேனேஜ்மெண்ட்டை வேலையை அற்புதமாக செய்யுது இந்த ஆகாய முத்திரை. வியர்வு, மலம், சிறுநீர் எல்லாத்தையும் சரியான அளவில் வெளியேற்றுறது வேலையை அற்புதமாக செய்யுது. கழிவு சரிவர வெளியேறலை அப்படின்னா உடலை சுத்தம் செய்யுது, ஆரோக்கியத்தை மேம்படுத்த செய்யுது. அற்புதமான முத்திரை.
அது மட்டும் இல்லாமல் மனசை ஒரே அமைதி நிலையில் வச்சுருக்கோம். அதனால் தான் இது தியானத்துக்கு உண்டான அற்புதமான முத்திரை. அதனால் மனமும் உயர்ந்த நிலையை அடைகிறது. தியானத்துக்கு ரொம்ப அற்புதமான முத்திரை. நிறைய பேர் தியானத்துக்கு சின்முத்திரை நம்ம பயன்படுத்துவோம். அதே போல் இதில் அந்த ஆகாய முத்திரை பயன்படுத்தும் போது ரொம்ப சிறப்பான வேலைகளை செய்யும். அது மட்டும் இல்லாமல் நமக்குள்ள ஆழமாக பிரபஞ்சத்தை நோக்கி பயணிக்கிற, நமக்குள்ள ஒரு பிரபஞ்சம் இருக்கிறது அல்லவா, அதுக்குள்ள சூட்சமத்தை நோக்கி பயணிக்கிற ஒரு சக்தியை, அபூர்வ சக்தியை நமக்கு ஏற்படுத்துது இந்த முத்திரை. இந்த தாந்திரிகர்கள், யோக விஞ்ஞானிகள், சித்தர்கள், சமாதி நிலையில் இருக்கிறவங்க இந்த முத்திரைகளெல்லாம் பயன்படுத்துவாங்க. அதுக்கு பிறகு சில அபூர்வ சக்திகளை, ஒரு விஷயங்களை நம்ம சக்தியை உடம்புல பெறணும் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம், மனதில் பெறணும்னு நினைக்கிறோம்னா இந்த முத்திரை அதை நமக்கு கொண்டு வருது, தருது. அது மட்டும் இல்லாமல் அவேர்னஸ், சம்டைம் அலர்ட்டாக நம்மளை வச்சுக்கிறதுக்கான வேலைகளை இந்த முத்திரை செஞ்சுக்கிட்டே இருக்குது. இந்த முத்திரையை தொடர்ந்து செய்யும்பொழுது கபத்தை நம்ம உடம்புலேருந்து மொத்தமாக வெளியேற்றுது. சளி தொல்லையை மொத்தமாக அதிலேருந்து நிவாரணம் நமக்கு கிடைக்கிறது. முக்கியமாக எலும்பு நல்ல வலிமை பெறுகிறது. சில பேருக்கு தலைவலி, குறிப்பாக இந்த மைக்ரேன் சொல்லுவாங்க, அது சைனஸ் தலைவலி, இது எல்லாத்தையும் இந்த ஆகாய முத்திரை அற்புதமான வேலைகளை செஞ்சு கொடுக்கும். அது மட்டும் இல்லாமல் சில பேர் ரொம்ப அதிகமாக சாப்பிட்டுட்டு திணறுவாங்க. அது ஒரு அவஸ்தையாக இருக்கும். அந்த நெளிவாங்க ஒரு மாதிரியாக இருக்கும். இந்த முத்திரையை மறக்காமல் செய்யுங்க. எல்லோரும் சாப்பிட்ட உடனே இந்த முத்திரையை செய்யுங்க. கொஞ்ச நேரத்தில் ரிசல்ட் உடனே நார்மல் ஆகிடும். இதை நானும் ட்ரை பண்ணி பார்த்துருக்கேன். எனக்கும் அந்த மாதிரி ஒரு நாள் ஏற்பட்டிருக்கு. அதை ட்ரை பண்ண எக்ஸ்ட்ராடனரியான அனுபவம் ஏற்பட்டது. வித்தவுட் ஜெலுசல் இந்த ஆகாய முத்திரை. சில பேருக்கு கால்சியம் அதிகமாக இருக்கும், அது குறைஞ்சாலும் பிரச்சனை, அதிகமானாலும் பிரச்சனை. அதை குறைபாட்டை சமநிலை வச்சுக்கிறதுக்கான அற்புதமான முத்திரை இந்த ஆகாய முத்திரை. எலும்புகளை வலிமடைய செய்யும். இந்த ஆகாய முத்திரை உடம்புல கால்சியம் அளவை அதிகரித்து உதவுகிறது. இதனால் எலும்புகள் நல்லா வலிமையோடு இருக்கும். எலும்புகள் சம்மந்தப்பட்ட எல்லா பிரச்சனையும் இது சரி செய்யும். பல் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகளை அற்புதமாக செய்யும். இந்த யாராவது பல்லு சம்மந்தப்பட்ட பிரச்சனை இருந்துச்சுன்னா இன்றைக்கே இந்த முத்திரையை செய்ய ஆரம்பிங்க. பற்கள் வலுவாகும், ஸ்ட்ரென்த் அற்புதமாக இருக்கும். அதுக்கு பிறகு தியான நிலைக்கு நல்ல ஆழமாக உள்ளே கொண்டு போய் அந்த ஆகாய முத்திரையை இந்த ஆகாய முத்திரை ஆழமாக உள்ளே கொண்டு போய் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுது. உள்ளவே இருந்து உள்ளுக்குள்ளே பயணிக்கிற விஷயங்கள், அப்புறம் உங்களுடைய எண்ணங்களை சில பேருக்கு எண்ணங்கள் எனக்கு சரி செய்யணும், எண்ணங்களை நான் மாற்றணும், சரி செய்யணும் அப்படின்னு சொல்லி ரொம்ப ட்ரை பண்ணுவோம். ஆனால் அது லேட் ஆகும். அது நம்ம எண்ணத்தை சரி செய்து ரொம்ப ட்ரை பண்ணுவோம். நெகட்டிவ் தாட்ஸ் அதெல்லாம் நம்மளே நினச்சி கஷ்டப்பட்டுருப்போம். ஆனால் இந்த முத்திரையை செய்யும் போது எண்ணங்கள் அதாவது தூய எண்ணமாக மாறுகிறது. உடம்பில் உள்ள விஷத்தன்மையை நீக்குது. அதுக்கு பிறகு நடைப்பயிற்சிகள், சில பேர் நடக்கும்போது அப்படியே ஆடுவாங்க, அப்படியே ஒரு மாதிரி ஆடுவாங்க, தள்ளாடுவாங்க. அந்த மாதிரி படி ஏறும்போது ஒரு மாதிரி இருக்கும், உடம்புல சமநிலை இருக்காது. அந்த மாதிரி இருந்துச்சுன்னா மறக்காமல் இந்த முத்திரையை தடுமாற்றத்தை நம்மை விட்டு அப்படியே உடம்புல தள்ளி தூக்கி எறிஞ்சிடும் இந்த ஆகாய முத்திரை. அது மட்டும் இல்லாமல் இந்த முத்திரை இவ்வளோ தானே பண்ணுது அப்படின்னு கேள்வி வரும். இதையும் தாண்டி ஒரு விஷயத்தை செய்யுது. என்னென்னா, சில பேர் ஃபாரின் கண்ட்ரிஸ்க்கு போயிட்டு இந்தியாவுக்கோ அல்லது வேறு ஒரு ஊருக்கும் போயிட்டு வருவாங்க. அங்கே டைமிங் டிஃப்ரெண்ட் இருக்கும். அதனால் என்ன ஆகும்னா, குறிப்பாக அமெரிக்க நாட்டிலேருந்து இங்கேருந்து வரும்போது ஜெட்லாக் அப்படின்னு ஃபார்ம் ஆகும். அதனால் நிறைய துன்பம் உடம்புல ஏற்படும். தூக்கம் வராது, ஒரு மாதிரியாக இருக்கும். அந்த டைம்னா அந்த டிஃப்ரெண்ட் வேரியேஷன்ஸ் அங்கே வரும். இந்த ஆகாய முத்திரை செய்தோம் அப்படின்னா இந்த பிரச்சனையை, அதாவது ஒரு வாரம் ஆகும் அந்த பழைய டைம் வர்றதுக்கு மேக்ஸிமம். அது அன்றைக்கே நீங்கள் தூங்கிடுவீங்க. அதுதான் இதில் இருக்கக்கூடிய ஹைலைட். செஞ்சு பாருங்கள். எக்ஸ்ட்ராடினரியான பெனிஃபிட்ஸ் இந்த ஆகாய முத்திரையில் இருக்குது. தொடர்ந்து இந்த ஆகாய முத்திரையை செய்ய ஆரம்பிங்க. செய்ய எக்ஸ்ட்ராடினரியான பெனிஃபிட் உங்களுக்கு வந்துக்கிட்டே இருக்கும். அடுத்த பதிவில் வேறு ஒரு முத்திரையை பற்றி பார்க்கலாம். என்ன மாதிரி முத்திரைகள் வேணும்னு நீங்கள் நினைக்கிறீங்கன்னு சொல்லுங்கள். என்ன மாதிரி விஷயத்துக்கு வேணும்னு சொன்னீங்கன்னா நான் அடுத்த பதிவில் நிறைய முத்திரைகளை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். நிறைய விஷயங்களை உங்களோடு கூட நான் பகிர்ந்துக்க போகிறேன். மிக்க நன்றி. ஸோ ஃபஸ்ட் டைம் வீடியோ பார்க்குறீங்கன்னா மறக்காமல் வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் அடுத்தடுத்த வீடியோ உங்களுக்கு வந்துக்கிட்டே இருக்கும். நிறைய பேருக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். அப்போ தான் அவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும், உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் கூட. மிக்க நன்றி. அடுத்த பதிவில் வேறு ஒரு முத்திரையுடன் நம்ம பார்க்கலாம். நன்றி.